ஹாய் கைஸ், என்னோட பிளாகில் வந்து ஒரு மங்களகரமான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கோவிலுக்கு போக போகிறோம், பெரிய பாளையத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ பெரிய பாளையத்துக்கு போயிட்டு நைட்டு தங்கிட்டு மறுநாள் தான் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அப்படி சிறுவாபுரி போயிட்டு தான் நம்ம வர போகிறோம். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம், ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே நாங்கள் போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா மூலக்கடை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து லைட் செட்டப்பில் சாமி ஃபோட்டோ இருந்துச்சு. என்ன ஃபங்க்ஷனாக என்னென்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சாமியும் பார்க்கும்போது. ஸோ போகும்போதே நல்லா ஒரு குட் வைபாக இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் பெரிய பாலம் போட் பார்த்திங்கன்னா இன்னும் 14 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து திரும்பியாச்சு. இப்போ பெரிய பாலத்துக்கிட்ட வந்து எப்போ வந்தோன்னா ஒரு 10 o'clock வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு கடையில் வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கு. ஸோ ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் வாங்கிட்டு எங்கள் பாப்பா கிட்டே ஜூஸ் கேட்டால் என்னென்ன பண்ணுறா பாருங்களேன். ஜூஸ் குடு குடுபட்டோ, கொஞ்சம் ஜூஸ் குடுபட்டோ. ஹாய் எல்லாருக்கும் சொல்லு, ஹாய் சொல்லு. மாமி கொஞ்சம் ஜூஸ் குடுமா. குடுமா, கொஞ்சம் ஜூஸ் குடுமா. மாமி பாவம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. நீ எனக்கு ஜூஸ் குட பட்டோ, கொஞ்சம் ஜூஸ் குடுறி. இங்க பாரு, கொஞ்சம் ஜூஸ் குடு. கோயில்கிட்ட போயிட்டாச்சு. ஸோ கோயிலும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கடை வந்து இன்னும் ஓப்பன்லேயே இருந்துச்சு கடைங்கெல்லாம். ஸோ நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போகும்போது தான் வந்து வாங்கணும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அப்படியே இந்த சொப்பு சாமான்லாம் பார்க்கும்போது வாங்கணும் போலவே இருக்குது. ஸோ அப்படியே கோயில்கிட்ட போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போகும்போது படுக்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கோயில் செம்ம கூட்டம். அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தோமா, ஒரு இடமும் இல்லை. ஸோ வெளியே வந்து அந்த பொங்கல்லாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு செம்மையாக வந்து பெட்ஷீட்லாம் போட்டுட்டு ஒரு இடத்த ஆல்டேட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வந்து செம்மையாக வந்து விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்தை பொறுத்து பார்த்தா உள்ளவே எங்களுக்கு இடம் கிடச்சிது. பட் அங்கே ஃபேன் இல்லை. ஸோ உள்ளவே வந்து உட்காந்துட்டோம். அங்கேயோ பெட்ஷீட்லாம் போட்டு உட்காந்துட்டு சாப்பாடை வந்து நாங்கள் பிரிஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ சுட சுட பிரிஞ்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சி வந்து எடுத்தாச்சு. ஸோ பிரிஞ்சி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா வந்து சாப்பிட்டு எங்கள் நாத்தனா வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு எடுத்துருந்தாங்க. அதுவும் வச்சுட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா செம்மையாக வந்து விளாடிட்டு இருந்தது. ஸோ அம்மா வந்து இங்கேயும் போயிட்டு அங்கேயே போயிட்டு படுக்கிறவங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து எங்கள் வீட்டு குட்டி பசங்க வந்து விளாடிட்டு இருந்தாங்க, அந்த வாட்டர் பாட்டில் போட்டு விளாட்றதா. ஸோ நானும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா வந்து ஒரு பாட்டில் கூட நிறுத்தி வைக்கவே இல்லை. ஸோ எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டா. அப்படியே தூங்குறா பார்த்தா நல்லா ஆக்ட் பண்ணுது, தூங்கவே இல்லை. எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு காற்று இருந்தால் தான் தூங்குவானே, காற்றே இல்லையா, இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். ஸோ எங்கள் பாப்பா வந்து முடிச்சுக்கிட்டானா, தான் சொன்னால அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து விசிறிட்டு இருந்தா. எல்லாருக்கும் விசிறி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியோடு நைட்டில் தங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அப்படியே பேசிக்கிட்டே தூங்கவே இல்லை. சரியாகவே காற்று இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் பாட்டு பேசிட்டு மற்றவங்களுக்கு பாவம் டிஸ்டர்பாக தான் இருந்துச்சு. மற்றவங்க பாவம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். காலையில் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் வந்து நைட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோரும் தூங்கி எழுந்தாச்சு. நான் வேப்பஞ்சலை கொடுத்துட்டு வந்தேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பொட்டம்மா நல்லா பொட்டு அழகாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் பாப்பாலாம் ரெடி ஆகிட்டா, எல்லோரும் ரெடி ஆகிட்டு எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். போய் சாமியை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து அங்கே வந்து வேப்பஞ்சலை போயிட்டு வந்தாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கல, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டே இருந்தோம். அப்படியே வந்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் காற்று வந்தது. சரின்னு சொல்லிட்டு கடையில் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வந்து மோஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ சட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த சட்டி வாங்க போனோம். அந்த சட்டி கடை பாட்டி வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேரம் பேசி ஒரு சட்டி வந்து 150 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 120 ரூபாய்க்கு வாங்கினோம். சட்டி வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு கடையில் சில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு
ஜூஸ் வந்து குடிச்சிட்ருந்தேன். கோலி சோடா வந்து 30 ருப்பீஸா இங்கே. எங்கள் வீட்டாண்டலாம் கோலி சோடா வந்து 20 ருப்பீஸு இல்லை 15 ருப்பீஸ் தான். ஊர்லலாம் 10 ருப்பீஸ் தான் கோலி சோடா. உங்கள் வீட்டாண்ட கோலி சோடா எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வழியில் உண்டி வாங்கணும். எப்போவுமே நான் வந்தேன்னா உண்டி வாங்குவேன். அதேமாதிரி எனக்கு உண்டி வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு உண்டி வாங்கியாச்சு. சரி கோயிலாண்ட திருப்பியும் போயாச்சு. லக்கேஜெலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போயிட்டோம். சூடாக சாப்பாடு, சாம்பார், வடை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து ஊறுகாலாம் வச்சுருந்தாங்க, பாயசம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாகிடுச்சு. இப்போ கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சிறுவாபுரி தான் போகிறோம். போகிற வழியில் அந்த கிராமம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்றா, நல்ல வேளை வெயில் இல்லை அவ்வளவோ. சரின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போயிட்டே இருந்தோம். எவ்வளோ வயல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ சிறுவாபுரி போயிட்டோம். இப்போ அந்த சிறுவாபுரி கோபுரத்தை பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப். தயவு செய்து உங்களுக்கு எதனா ஒரு வேண்டுதல் இருக்குன்னா 6 வாரம் சிறுவாபுரிக்கு வாங்கலேன், கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். முருகர் வந்து நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நம்ம என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி தான் கொடுப்பாரு. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த சிறுவாபுரி முருகர். கண்டிப்பாக எல்லோரும் சிறுவாபுரி கோயிலுக்கு வாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா ஒரு இடத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். இங்கேருந்து அப்படியே முருகன் கோயில் அங்கே இருக்கா, அங்கேருந்து சவுண்டு கேட்குது என்னென்ன பேசுகிறாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே குளம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சிறுவாபுரி ஒரு 9 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 9 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா குளத்தில் தண்ணி இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கூட தண்ணி இருந்துச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி கூட தண்ணி இருந்துச்சு. அப்படியே தண்ணியில் ஜாலியாக விளையாடுவோம். மீன்லாம் இருக்குமா, ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து கட்டுறாங்க போல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பியும் வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கே சிறுவாபுரியில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சரி போகிற வழியில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணல சாப்பிட்றத. சரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வயல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் தண்ணி பாய்ச்சுறாங்களா, போய் வந்து விளையாடுவோம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். செம்ம காற்றுங்க, செம்ம காற்று. இங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு அப்படியே இந்த காற்றோரமாக படுத்தா சூப்பராக இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இங்கே மிளகாய் செடிலாம் இருக்கும். அப்படியே பார்த்தோன்னா அது ஒரு இடத்துல வந்து தண்ணி பாய்ச்சின்னு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயாச்சு. சேரா வயலில் ஃபஸ்ட் டைம் நான் நடக்கிறேன்னா நடக்கவே முடியல. உள்ளே போகுது கால் அந்த சேத்துல. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த வயலில் நடக்கிறது. ஆல்ரெடி நடந்திருக்கேன், ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அப்படி சேத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே எடுக்கும்போது நல்லாயிருக்கு. அப்படியே சேத்துல விளையாடும் போது அப்படியே நாங்கள் விளையாடிட்டே போயிட்டுருந்தோம். எங்கள் வீட்டு குட்டி பசங்களாம் தண்ணியில் செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் சேத்துல செம்மையாக விளையாடிட்டு இருந்தோம். எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போகிறோம். வாடா அஸ்வின் போயிடலாம். அப்படியே இந்த ரோடு கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா ஒரே அட்டகாசம், டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு சாமி வந்துச்சான். செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். அந்த வீடியோலாம் எப்படி போச்சு டெலீட் ஆகிட்டுருக்கு. சரி போகிற வழியில் நம்ம வரும்போது எப்படி ஒரு சாமியோட இது பார்த்தோம். அந்த சாமி வந்து தீ மிதிக்கிற விழா நினைக்கிறேன். வேல்லாம் குத்தி போயிட்டுருந்தாங்க. அப்படியே போகும்போது சாமியை பார்த்தாச்சு, வரும்போது சாமியை பார்த்தாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வச்ச பை.